சித்தி வெற்றி ஒளி என்று இரவை பகலாக்கிய சின்ன திரைத்தொடரின் பெரிய தொடரில் எல்லாம் பேசி நடித்து பெயர் பெற்றவர். வற்றாத அன்பை வாரி வழங்கி அர்த்தமுள்ள வாழ்வை அற்புதமாக்கி கொடுத்த நட்பின் சஞ்சீவனம் நடிகர் சஞ்சீவ் அவர்களை பேச அழைக்கிறோம். இங்க வந்திருக்கிற பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் ஃபர்ஸ்ட் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு எல்லாமே ஆரம்பிக்கிறதுக்கு. இருந்தாலும் இவ்வளோ பொறுமையாக இருந்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்காக வந்திருக்கீங்க, இங்கே இருந்திருக்கீங்க இவ்வளோ நேரம். ஸோ அதுக்காக ரொம்ப நன்றி. மேடையில் வந்திருக்கும் பெரிய ஜாம்பவங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த தருணத்தில். என்னென்னா வேடுவன் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் வந்து எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு டைரக்டரும் கௌஷிக் சார் தான் காரணம். கௌஷிக் சார் ரொம்ப 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 வருஷமாக நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ கௌஷிக் சார்னு இந்த மேடையில் அப்படி தான் சொல்லணும், அதனால சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆக்சுவலாக கண்ணா வந்து சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டாரு. அதாவது எல்லா டெக்னீஷியன்ஸும் சரி, எல்லா காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டாரு. தேங்க்யூ ஸோ மச் கண்ணா. உண்மையிலேயே கண்ணா பற்றி சொல்லணும்னா ஒரு அருமையான ஒரு நடிகர். அதாவது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு கிடச்சிருக்காங்க, தமிழ்னு சொல்ல முடியாது, சவுத் இந்தியன் இண்டஸ்ட்ரிக்கு கிடச்சிருக்காங்கன்னா அது கண்ணா. அவ்வளோ டெடிகேஷன் இருக்கு. அண்ட் இட் வாஸ் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ கண்ணா. அண்ட் டைரக்டர், நீங்கள் பார்த்துருப்பீங்க வெப் சீரிஸை. நான் எல்லாரும் வெளியில் வந்து ரொம்ப பாராட்டினாங்க, நல்லா நடிச்சிட்டீங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. நான் பண்ண ஒவ்வொரு அசைவும் டைரக்டர்ஸ் நடிச்சு காமிச்சு தான் நான் பண்ணாங்க. நானாக சொந்தமாக எதுவுமே பண்ணல, அவர் நடிச்சு காமிச்சார். எனக்கு வந்து இப்படி வேணும் இப்படி வேணும், கையை தூக்குறது, கண்ணை சிமிட்டுறது கூட இல்லை கண் சிமிட்டிங்க 1 more அப்படிங்குவாரு. ஸோ அது கூட எனக்கு கண் இப்படி இப்படி பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அது கூட இல்லை கட் 1 more அப்படிங்குவாரு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் என் குழந்தைங்க வந்து நான் ரொம்ப அழகாக இருந்தேன்னு சொன்னாங்க. அதுக்கு சீனு சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ பெரிய குடும்பம் வந்து இங்கே நல்லா இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் கடவுள் மாதிரி இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சாகர் சார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சந்துரு சார், சேது சார், விஜயராஜேஷ் சார். தேங்க்யூ எவ்ரிபடி. நான் என்ன சொல்கிறது, கண்ணா எல்லாமே சொல்லிட்டாரு. ஸோ கண்ணா சொன்னதே மறுபடியும் சொல்கிறேன், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஒரு மனுஷனோட தலையெழுத்து முடிவு பண்ணுறது கடவுள்னா, ஒரு ப்ராஜெக்ட், ஒரு சினிமா, ஒரு வெப் சீரிஸ், இதோட தலையெழுத்து முடிவு பண்ணுறது நீங்கள் மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் இருக்குங்கிற நம்பிக்கையோடு இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தயவுசெய்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல ப்ராஜெக்ட்ஸ் ஜெயிக்கணும். எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ கௌஷிக், அண்ட் தேங்க்யூ சாகர் சார், அண்ட் தேங்க்யூ எவ்ரிபடி, முகுந்தன் ப்ரோ, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும். மறுபடியும் நான் வந்து உங்கள் டைம் நான் ரொம்ப எடுக்க விரும்பல, ரொம்ப ரிப்பீட் பண்ண விரும்பல. பட் வந்திருக்கிற எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். சாரி, நான் மாஸ்க் போட்டிருந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஒரு 4-5 நாளாகவே ரொம்ப உடம்பு முடியல. ஸோ அதனால I don't want to take much of your time. So thank you everybody. Vinisha, Lavanya, Ravina. சின்ன வயசுலேருந்து ரவீனான்னு கூப்பிட்டு ஜீவ ரவீனா வந்து நாங்கள் அதான் அண்ணான்னு தான் கூப்பிடுவோம். ஸோ தேங்க்யூ ரவீனா. அண்ட் ரேகா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ரோலாக இருந்தாலும் அதை வந்து எவ்வளோ கிறிஸ்பாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ அழகாக நடிச்சிருந்தாங்க ரேகா. ஸோ தேங்க்யூ. அண்ட் இந்த ப்ராஜெக்டோட முக்கியமான இன்னொரு தூண் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மியூசிக் டைரக்டர் விபின் சார், அண்ட் எடிட்டர் சார், அண்ட் மிக்சிங் டோனி சார். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இது ஒரு கம்ப்ளீட் டீம் ஒர்க் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு ஃபேமிலியாக நாங்கள் வந்து இதை ரொம்ப கஷ்டப்பட்டு உங்கள் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறோம், கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ப்ளீஸ் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே வேணும். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். அண்ட் மறுபடியும் சொல்கிறேன், வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கிற நம்பிக்கை இருக்குது, அதுக்கும் சேர்த்து இப்போவே நன்றி சொல்லிடுறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. நன்றி.
தேசிய விருது பெற்ற மல்லி குறும்பட இயக்குனர் மோகன் ராஜா KS ரவிக்குமார் இயக்குநரிடம் சினிமா பயின்றவர். போலீஸ் டைரி, சிங்கப்பெண்ணி என்ற வெப் சீரிஸ் எடுத்து பரபரப்பும் கதைக்களத்தோடு ஒவ்வொரு நொடியும் யோசிக்க வைக்கும் ஒரு திரைக்குள் ஒரு சினிமா கண்டென்ட், ஒரு நியூ அட்டெம்ப்ட் கொடுத்த வேடுவன் வெப் சீரிஸ் இயக்குனர் பவன் அவர்களை பேச அழைக்கிறோம். என்னை வழிநடத்தும் வேளங்குடி கருப்பனுக்கும் முதல் வணக்கம். தேங்க்ஸ் டு நியூஸ் ஃபார் கிவிங் மீ தி ஸ்கிரிப்ட். இந்த கதையை எனக்கு கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. ஃபஸ்ட் இந்த கதையை கௌஷிக் சார்கிட்ட சொல்லும்போது இதை என்கரேஜ் பண்ணி, ஏன்னா இந்த கதையை பண்ணணும்னு புரிஞ்சுக்கிறதே ஃபஸ்ட்டு கஷ்டம். அது நான் புரிஞ்சுக்கிட்டதே கஷ்டமாக இருந்தது. அவரும் அதை புரிஞ்சுக்கிட்டு இல்லை சார் இதை பண்ணுவோம் அப்படின்னு எனக்கு கடைசி வரைக்கும் ஃபுல் சப்போர்ட் பண்ண கௌஷிக் சாருக்கு நன்றி. அதே மாதிரி சிஜு சார், அவருக்கு சொன்னோம், அவர் ஒவ்வொரு வாட்டி பார்க்க ஃபஸ்ட் டைம் அவர் நரேட் பண்ணும்போது எக்ஸைட் ஆனார். ஒவ்வொரு வாட்டி சேனல் மீட்டிங் போகும்போதும் சிஜு சார் என்ன எக்ஸைட்டாகவே என்கரேஜ் பண்ணுவார். நல்லா வரும் பண்ணு, நல்லா வரும் பண்ணு, நாங்கள் அவங்க கூட இருக்கோம். இப்படியே எக்ஸைட் பண்ணிட்டு இது பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பார். அவருக்கு இந்த இடத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி Z5 டீம், லாயட் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மோகன் ப்ரோ டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் மாதிரி என் கூடியே இருந்து நானும் அவர் இந்த கதைக்காக நாங்கள் பேசுனது நானும் அவர் மட்டும்தான். இந்த 3 மாதத்துல என் ஒய்ஃப்கிட்ட பேசினதோட அவர்கிட்ட பேசினது தான் அதிகம். அவ்வளோ பேசியிருக்கேன். அவரும் நானும் உட்காந்து 24 மணி நேரம் இந்த கதையை பற்றி பேசியிருக்கோம். இப்போ வரைக்கும் அவர் கூட இருக்காரு. தேங்க்ஸ் ப்ரோ. அதுக்கப்புறம் என் டீம், டைரக்ஷன் டீம், அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என் கூடியே இருந்ததுக்கு எல்லா விதத்துலேயும். அப்புறம் முக்கியமாக இந்த ப்ராஜெக்ட் நடக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்த சாகர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஃபஸ்ட் டைம் கதை கேட்ட ஒன்றவே எனக்கு இந்த ரைட்டிங் பிடிச்சிருக்கு, இதை பண்ணுவோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் க்ரியேட்டிவிட்டியில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத, இது வரைக்கும் நான் பண்ண ப்ராஜெக்ட்லேயே ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் தான். எந்த விதத்துலையும் ப்ரொடக்ஷன்லேருந்து க்ரியேட்டிவிட்டிக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. நான் நினச்சதை பண்ண முடிஞ்சது. அதனால தான் இந்த ப்ராடக்ட். ஸோ அவர் மட்டும் இல்லாமல் சந்துரு சார், கதை மேலே இருக்கிற ஈர்ப்பால் இதை கதைக்குள்ளே வந்து வேலை பார்த்த சேது சார், நான் என்ன கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிற ராஜேஷ், அப்புறம் இந்த ப்ரொடக்ஷனில் அதாவது சாப்பாடு கொடுக்கறதுல இருந்தாங்களா செம்ம ப்ரொடக்ஷன் சார். சார் சாப்பாடு சூப்பராக இருந்தது ப்ரொடக்ஷன். எங்களை வந்து டேமே வேலை பார்க்க வச்சது அந்த ப்ரொடக்ஷன் டீம் தான். அவ்வளோ நல்லா இது பண்ணாங்க. அஜித், இவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கு பிறகு இந்த சாகர் சார் வந்து பேசிட்டு வந்து அங்கே சொன்னார், பவன் உங்கள் பேரை சொல்ல மறந்துட்டேன் சாரின்னார். சார் நம்ம மற்றவங்களுக்கு தான் சார் தேங்க்ஸ், அவன் பேர் சொல்லணும் சார். நான் வந்து ப்ரொடக்ஷனுக்குள்ளே தானே இருக்கேன், நமக்குள்ளே சார், நம்மளாம் ஒன்று தானே இதுக்குள்ளே. அதனால் பேர் சொல்லுவாங்க. உங்கள் பேர் சொல்கிற மாதிரி தான் நாங்கள் எடுக்கணும். எங்கள் பேர் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ப்ரொடியூசர் பேர் நாங்கள் சொல்ல வைக்கணும். அதை இந்த டீம் பண்ணியிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த டீமில் இருந்த ஒவ்வொரு நடிகர்களுக்கும், அதாவது ஒவ்வொருத்தருக்கும் சொல்லணும்னா கண்ணாவை பற்றி ஃபஸ்ட் ஆரம்பிப்பேன். கண்ணா வந்து இந்த கதையில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும், ஒவ்வொரு விஷயத்தையும் டீகோட் பண்ணி பார்த்தா அவ்வளோ இருக்கும். அதுக்குள்ளே அவ்வளோ சென்சிபிளாக இந்த கதையை புரிஞ்சுக்கிட்டு, சார் இது தப்பாக வருதான்னு ஒவ்வொரு செகண்டும் கேட்பார். எது சொன்னாலும் திருப்பி சலிச்சிக்காமல் உண்மை போவார். ஒரு டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட்னால் எனக்கு தெரிஞ்சு கண்ணா தான். இந்த கதை பண்ணும்போது பல ஆப்ஷன் யோசித்தோம். நாங்கள் அது ஃப்ராங்காக சொல்கிறோம், பல ஆப்ஷன் யோசித்தோம். பட் கண்ணா நடித்தப்புறம் இப்போ சொல்கிறேன், கண்ணா உங்களை தவிர ஆப்ஷனே கிடையாது. உங்களால் மட்டும்தான் அது முடியும். கண்ணா ஒரு நாள் பேசிட்டு சொன்னார், சார் அடுத்து என்ன மாதிரி பண்ணலாங்கிறார். ஏன்னா உங்களுக்குலாம் பண்ணுறதுலாம் நான் தீனி போடுற அளவுக்கு கதை பண்ணுவாங்க, கதை கிடைக்கட்டும் நான் சொல்கிறேன் அப்புறம் பேசுவேன் அந்த அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு நடிப்பு மேலே இருக்கிற பேஷன், டெடிகேஷன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னா. ஒரு டைரக்டருக்கு இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் கிடச்சிட்டா என்னால் பண்ணுவோம். அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் அவர். சஞ்சீவும் நானும் பல வருஷமாக நிறையா ஒர்க் பண்ணியிருக்கோம். சஞ்சீவ்கிட்ட எனக்கு ஒரு சின்ன விஷயம் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒன்று இருக்குது இவர்கிட்ட, அது ஏதோ ஒன்று வெளில கொண்டு வரணுமேனு வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். அது அவர்கிட்ட ஒரு யதார்த்தம் ஒன்று இருக்கும். எப்போவுமே ஒரு அழகான ஒரு யதார்த்தம் இருக்கும். நார்மலாக பேசும்போதே அவர்கிட்ட ஒரு அன்பு இருக்கும். எல்லார்ட்டையுமே அந்த அன்பு அப்படியே காமிப்பார். ஸோ இந்த அன்போட ஒரு வில்லன் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் கதையில் பேசும்போது கௌஷிக் தான் ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணார், சஞ்சீவ் எப்படி சார் இருக்கும்னாரு, பர்ஃபெக்டாக இருக்குங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் கெட்டப் மாற்றுறது கொஞ்சம் அவருக்கு வந்து அந்த கெட்டப் யோசிச்சார், இந்த தாடியோடு வந்தால் தப்பாயிடுமா, நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு. அழகாக இருந்தார். சூப்பராக பண்ணிங்க சஞ்சீவ்.
சூப்பராக பண்ணீங்க. அவரை ரசித்ததை நான் மட்டும் இல்லை, மியூசிக் வரைக்கும் அவரை ரசிச்சிருக்காங்க. இவர் வந்து சஞ்சீவுக்கு போட்ட தீம் இருக்குல்ல, அப்படியே ரசித்து போட்டு சில இடத்தெல்லாம் இதுவாக போயிடுவார். அப்புறம் நான் சார் அது இல்லை கேரக்டர் போய்ட்டு நீங்கள் மாற்றுங்கன்னு. விபின் ரொம்ப தேங்க்ஸ். எவ்வளோ கரெக்ஷன் சொன்னாலும் சலிச்சிக்காமல் இந்த கதை கெட்டுறக்கூடாதுங்கிறதுல ரொம்ப இதுவாக இருந்தார். நான் எத்தனையோ கரெக்ஷன் நான் அவர்கிட்ட சொல்லி இல்லை சார் வேறு மாதிரி போகுது, இது வேறு மாதிரி போகுது, மாற்றுங்க, இப்படி மாற்றுங்கன்னு நிறையா நாங்கள் பேசியிருக்கோம். அதை அழகாக மாற்றி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வினிஷா, சாந்தி, இது கதையிலேயே ரொம்ப ரிஸ்கான கேரக்டர் சாந்தி தான். அது பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு என் மைண்டில் எழுதும்போது ஒரு நந்திதாஸ் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சு, அப்படி தானே யாராவது ஒருத்தர் மைண்டில் வச்சுருக்கோங்களா, அப்படி எழுதுனது. அப்படி ஒரு நந்திதாஸ் எங்களை கிடைச்சாங்க, அதுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு பிறகு ஜீவா ரவி சார். இதில் ரொம்ப முக்கியமாக என்னென்னா, இத்தனை வருஷம் வேலை பார்த்ததில் நான் கூப்பிட்டா எந்த கேள்வியுமே கேட்காம ஒரு ஆர்டிஸ்ட்டுங்க நிறைய பேர் இருக்காங்க. அது பெரிய சந்தோஷம். அப்படி வந்தது தான் ஜீவா ரவி சார், லாவண்யா, இவங்களாம் வந்து எதுவுமே கேட்க மாட்டாங்க. கதை கூட சொல்லுவாங்க, வாங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு நம்பி வருவாங்க. ரேகா, கோபியும் சுராஜும் எடிட்டர், சுராஜ் கவி கோபி என்னோடய கிளாஸ்மேட்ஸ், அவங்க பொண்ணாக படித்தவங்க நாங்கள். ஸோ இவங்க எல்லாருமே என்னென்னா, எதுவுமே பேசாதீங்க, எல்லாத்தையும் எனக்காக எல்லா விதத்துலையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்தேன். எல்லாமே பேமெண்ட்லேருந்து எதுவுமே கேட்க மாட்டாங்க, டிமாண்டே பண்ண மாட்டாங்க. நான் கூப்பிட்டா வருவாங்க. பார்வதி வந்து நீ எவ்வளோ பிஸியாக இருக்கேன்னு தெரியும், ஒரே சிந்தமா வாமானா எதுவுமே கேட்கல, சார் நீங்கள் கூப்பிட்டீங்க நான் வரேன் அப்படின்ட்டு உள்ளே வந்து நடிச்சுட்டு போனாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து நான் கூப்பிட்டா வரேங்கிறாங்கல்ல, அதுக்கு வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ். அதுக்கப்புறம் இந்த குட்டீஸ், இவங்களால தான் செட்டு ஜாலியாக இருந்தது. எல்லாமே இவங்க அந்த டயர்ட்னஸை போக்குறதே இவங்க 3 பேர் தான். இவங்க தான் அங்கங்கே எங்களை காப்பாற்றிட்டே வந்தாங்க. இதுக்கப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா கேமராமேன், என்னுடைய முதல் படத்தின் கேமராமேன். அதுக்கப்புறம் இப்போ தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு கெமிஸ்ட்ரி வந்து அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும். சலிச்சிக்காமல் வேலை பார்ப்போம். கதை கேட்டவொன்னே என்ன சொன்னார்னா, என்ன வேணுமாடு நான் கூட இருக்கேன் அப்படின்னு. அதே மாதிரி கடைசி வரைக்கும் கூட இருந்துச்சுன்னு தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி சுராஜ் வந்து நாங்கள் இன்ஸ்டியூட்லேருந்து ஒன்றா ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், வேலை பார்த்துட்ருக்கோம், நிறையா ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டோம். நான் என்ன கேட்டாலும் பண்ணுவார் கூட இருந்து. எனக்கு இன்னொரு கோட் ஆக்டர் மாதிரி கூடயே இருந்தவர், அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஒர்க் பண்ண எல்லா டீமுக்கும், ஹரி, டோனி, பாவமாக இருக்கு அவரை பார்த்தா, எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. நான் நல்லா பின்னி எடுத்துருக்கோம். தேங்க்ஸ் டோனி. வேறு எல்லாருக்கும் எனக்கு தெரிஞ்ச தேங்க்ஸ் சொல்லிட்டேன். இந்த கதையை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு உதவி செய்த, உயிர் கொடுத்து நடித்த நடிகர்களுக்கும், உயிரை கொடுத்து வேலை பார்த்த அனைத்து டெக்னீஷியன்களுக்கும் என்னுடைய நன்றி சார். நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம், முகுந்த், அவினாஷ், ரவி, அவங்க 3 பேரும் கொஞ்சம் ஸ்டேஜில் வந்தால் அவங்க யாருன்னு உங்களுக்கும் தெரியும். ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். Avinash from marketing, Mukund from my team, and Ravi yeah, okay. So Ravi is also a very important part of the Z5 team. Trailer la avaru dhaan design panni cut pannறாரு. So thank you so much. டீம் ஒர்க் டெஃபினெட்லி ஒரு பிக் சக்ஸஸ் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி கான்டென்ட் ஹெட் கௌஷிக் வந்து ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. தொடர்ந்து எல்லாமே ஹிட்டாக இருக்குது. வேடுவம் அக்டோபர் 10 ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஹிட் நேம் கொடுக்க போகுது. அதுக்கு முன்னாடி இந்த டீம் கிட்ட உங்களோட கொஸ்டின்ஸ் இருந்தால் கேட்கலாம். ஆனால் நீங்கள் எப்போ நல்ல ப்ராஜெக்ட் கொடுப்பீங்கன்னு எனக்கு கேட்குறவங்களே நிறைய பேர் இதில் இருக்காங்க. ஸோ உங்களுக்காக இதை கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு மேலே நீங்கள் சப்போர்ட் பண்ணி இதை எடுத்துகிட்டு போங்கண்ணா. மீனாட்சிண்ணா எங்கே பார்க்குறீங்க, உங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். சித்ராண்ணா எல்லாம் நீங்கள் பார்த்து வளர்ந்தவனான்னு நீங்கள் தான் பண்ணணும். அப்போ நான்லாம் கேள்வி கேட்க வேணாமா சார்? என்னண்ணா கேளுங்க, எல்லாருமே கேட்கலாம். அவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க சொன்னாங்க. ஹலோ சார் சொல்லுங்க. இந்த 40 பேரை கொண்டவருங்கிறது முன்னாடியே பிளான் பண்ணதா இல்லை இப்போ டைலாகா சேர்ந்ததா சார்? அதே மாதிரி இந்த அரசியல் உண்மை அதெல்லாம் இப்போ உள்ள பாலிடிக்ஸுக்கு இதுவாக இருக்கிற மாதிரி இருக்குது. இல்லைண்ணா, இது வந்து காலகாலமாக எல்லாத்துலேயே இருக்கிற பாலிடிக்ஸில் இருக்கிறது தான். இன்னைக்கு பாலிடிக்ஸில் இல்லை. பாலிடிக்ஸ்னு ஒன்று ஆரம்பிச்சதுலேருந்து இது மாதிரி பல விஷயங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கு. அதெல்லாம் கரெக்டு. 40 பேருங்கிறது தான் எனக்கு கொஸ்டின். இல்லை நாங்கள் ஷூட் பண்ணதை எப்போ நான் முன்னாடியே எடுத்தது தான். அது ப்ரூஃப்ஸ் இருக்கு எங்ககிட்ட.
ஓகே சார். அதே மாதிரி நல்லா இருந்தது வெப் சீரிஸ். தேங்க்யூ.